யோவானுடைய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்பும் ஆராதனை. சமாரியா பெண்ணுக்கு ஆண்டவர் தெளிவாய் கற்றுக் கொடுத்த வார்த்தை, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது என்பது, ஆண்டவரை தொழுது கொள்வது என்பது ஒரு இடம் சார்ந்ததல்ல, ஒரு சபை சார்ந்ததல்ல. நீங்கள் எங்கே ஆண்டவரை தொழுது கொண்டாலும் உங்களுடைய உள்ளத்திலே உண்மை தன்மை இருக்க வேண்டும். காணிக்கை கொடுக்கிறதுனா ஆண்டவருக்கு அவர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒரு நன்றி காணிக்கையாய் ஒரு பகுதியை நான் ஆண்டவருக்கு படைக்கிறேன். இந்த சிந்தை தான் இருக்கணுமே ஒழிய, நான் ஆண்டவருக்கு இன்றைக்கி 100 ரூபா காணிக்கை கொடுத்தா எனக்கு நாளைக்கு 10,000 ரூபாய் தருவாருங்கிற எண்ணி கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. பொதுவாகவே மிஷனரி பணிகளுக்கு ப்ரமோஷனுக்காக நிறைய கன்வென்ஷனுக்கு இனி அழைப்பார்கள். அப்போ அந்த கன்வென்ஷனில் போகும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது, இந்த தேசத்தில் உள்ள அனாதை குழந்தைகள், மலை வாழ் குழந்தைகள், பழங்குடியின மக்களுடைய குழந்தைகளை படிக்க வைங்க, அவங்கள உங்கள் குழந்தையாக தத்தெடுங்க, அப்படி எடுத்து நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருவாருன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படி ஏற்கனவே நடந்த சில சம்பவங்களை, உண்மை சம்பவங்களை சாட்சியாக சொல்லுவோம். ஏன்னா அதை கேட்டு நிறைய பேர் ஆதிவாசி பிள்ளைகளை படிக்க வைக்க முன் வருவார்கள் அப்படின்னு. அதே போல் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒருத்தர் காலஞ்சென்ற எமில் ஜெபசிங் அண்ணன்ட்ட போய் கேட்டிருக்காங்க, அண்ணே எனக்கு குழந்தை இல்லை, நான் ஒரு அனாதை, ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்க விரும்புகிறேன்னே, ஆதிவாசி குழந்தைகளை நான் படிக்க வச்சா எனக்கு ஒரு குழந்தை தருவார்லாம் ஆண்டவர் அப்படின்னு. அப்போ அண்ணன் சொன்னாங்களாம், ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை தருவாருங்கிறதுக்காக நீ ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்காத, அப்படி செய்யாத. அது ஆண்டவரோடு வியாபாரம் பண்ணுற மாதிரி. நீ ஆண்டவர் மேல் அன்பு கொண்டு இந்த தேசத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்க வழி இல்லையேன்னு சொல்லி இருக்கிற, அதில் நீ ஆண்டவருடைய சித்தத்தில் ஒரு குழந்தையை நீ படிக்க வை. ஆண்டவர் உன்னுடைய உண்மை தன்மையை பார்த்து அதன் பிறகு உனக்கு என்ன தேவையோ அதை தருவார் அப்படின்னு அண்ணே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல தான் ஆண்டவரை ஆராதிக்க வரும்பொழுது அந்த ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னா உண்மையோடு ஆராதிக்கணும், எதிர்பார்ப்போடு ஆராதிக்கக்கூடாது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரை அவருடைய மகிமையான காரியங்களுக்காக அவர் சிருஷ்டித்த அந்த உன்னதமான காரியங்களை எண்ணி அதற்காக நீ ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதே நேரத்தில் உன்னுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து, இப்படிப்பட்ட என்னை இவ்வளோ பெரிய கடவுள் இறங்கி வந்து மீட்டாரேங்கிற அந்த நன்றியோடு நீ ஆராதனை செய்ய வேண்டும். அதான் உண்மையோடு செய்கிற ஆராதனை. அந்த உண்மை தன்மையோடு ஆராதனை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை நமக்கு தேவை. அப்போ ஆவியானவராலே நிரப்பப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் உள்ளத்தில் உண்மையோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அந்த ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அம்மாட்டையும் அதுதான் சொன்னார். நாமும் கூட இடங்களை, சபைகளை முக்கியத்துவப்படுத்தாமல் நாம் இருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து இருதயத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மைத்தன்மையோடு ஆண்டவரை துதிப்போம். அந்த ஆராதனையிலே மனம் மகிழுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.